ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்று தற்பொழுது செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியாச்சு என்று எடப்பாடி அறிவித்தாலும் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் களத்தில் இறங்கினார் பன்னீர்செல்வம் அவர்கள். யாரும் எதிர்பார்க்காத வகையில்தான் மக்களவை தேர்தலில் போட்டியும் போட்டார். மேலும் பாஜகவின் ஆதரவோடு சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவதற்கான பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அறிந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி சுயேட்சை வேட்பாளராக 5 நபர்களை பன்னீர்செல்வம் பெயரை கொண்ட நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான பணத்தையும் எடப்பாடி பழனிசாமி செய்ததாக பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தது. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நரித்தந்திரம் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டது என்றே நாம் கூறலாம். தேர்தலுக்கு பிறகு ராமநாதபுரத்தில் நிச்சயமாக திமுக கூட்டணியான இந்தியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. கடந்த 2019ஆம் ஆண்டு வெற்றியடைந்து 5 ஆண்டுகால மிகவும் மோசமான ஆட்சியாகத்தான் ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும் வெற்றியடைவதற்கான வாய்ப்பே கிடையாது என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் இருவரையும் தோற்கடித்து பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தை கைப்பற்றுவார் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் பதற்றம் நிலவி வருவதாகவும் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவின் தலைமையில் மாற்றம் ஏற்படும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை மேற்கொள்வார் என்று கூறுவது சரியா என்றால் லைக் மட்டும் பண்ணுங்க.